அமைச்சர்கள் மீதான வழக்கு அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்த என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உன்னிப்பாக இந்த வழக்கில் கவனிக்கப்படும் நினைக்கிறேன். இல்லை, அதை நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், வழக்குக்கு வந்து பாருங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்சர்வேஷன், ஆட்சி மாறுகின்ற பொழுது காட்சி மாறுகிறது. அதாவது ஒரு வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விசாரிச்சோம், மேல் விசாரணை பண்ண ஒண்ணுமே இல்லை. எல்லா வழக்குலையுமே என்ன பண்றீங்க, அந்த ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது வழக்க போடுறீங்க, ஆளுங்கட்சி வந்த பின்னாடி வந்து நீங்க வழக்க சரியா நடத்துறதுல ஒண்ணு வாபஸ் வாங்குறீங்க, மேல் விசாரணை நடத்தி எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. இது வந்து சட்ட விரோதம். அதனால நீங்க நடத்தின வழக்கில் என்ன பண்ணீங்க, எந்த விதமான முகாந்திரமும் இல்லாம விடுதலை பண்றீங்க. அப்ப இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த நீதிபதிகள் தான். அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இல்ல ஷியோமோட்டோ எடுத்ததே தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போறாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்றாரு, விடுதலை ரத்து பண்றாரு. மறுபடியும் அந்த கோர்ட்டே வந்து விசாரிக்கட்டும், நான் சொன்ன அப்சர்வேஷன் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், தகுதி அடிப்படையில் விசாரிங்க அப்படின்னு போடுறாரு. அப்ப அந்த ஜட்ஜி ஒழுங்கா தான் விசாரிப்பார். ஆனா விடுதலை பண்ண அந்த நீதிபதி மேல என்ன ஆக்ஷன், அது நான் கேட்கல, எல்லாரும் நம்மளுக்கு. அப்ப லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சட்டப்படி செயல்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1989 பிரகாரம் செயல்படுகிறது. அதுவும் போலீஸ் தானே, ஏன் அதுல வந்து ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது, இணக்கம் ஏற்படுகிறது. ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பொதுநலனுக்கு போட்டேன். என்னோட வழக்கில் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, லா டிகிரி ஹோல்டர் தான் அப்பாயின்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. இப்போ கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் பிபியா இருந்தவர் போய் இப்போ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன், அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், முதல்வருக்கு நெருக்கமானவர், அவர் தலைமையில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வழக்கு நடத்துவாங்க. அப்போ என்ன நீங்க நியாயத்தை எதிர்பார்த்து? இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கண்டிப்பாக இந்த இதில் வந்து தண்டனை பெறுவது மேக்சிமம் உறுதி தான். உறுதி. ஆனா யார் தலைமையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வழக்கு நடத்துகிற அரசு தரப்பு, அப்போ அரசுக்கு சாதகமாக தானே அவர் இருப்பார். அவர் இப்போ இதன் மூலமாக அமைச்சர்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது இடையூறுகள், இடைஞ்சல், அரசியல்வாதிகள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட்சி மாறா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. அதை மாற்றணுங்கிறதுக்காக தானே இந்த. ஆனா அந்த வழக்கு நடத்துகிற அரசு வழக்கறிஞர் அரசு சாராதவராக இருக்கணும். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு வழக்குகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்க? பை தி கிரேஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் அருளால. சூப்பர் சார். சார், இப்போ முதலாவதாக நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, இப்போது அமைச்சர்கள் மீதான வழக்கு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்களுடைய அந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த அந்த வழக்கை வந்து திரும்பவும் விசாரிக்க சொல்லி ஆனந்த வெங்கடேஷன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து போட்டிருக்கிறார், உத்தரவு போட்டிருக்கிறார். அதன்படி 9ஆம் தேதி 11ஆம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த கேஸில் உள்ளார்ந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு வழக்கில் பார்க்குற விஷயங்கள் என்ன? முதலாவதாக இந்த தீர்ப்பு எத்தகைய தாக்கத்தை கொடுத்துருக்கிறது? இது சம்மந்தமாக நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சேனல் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்தியாவிலேயே வந்து ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு விடுதலை செய்யப்பட்ட வழக்கை மறுசீராய்வு அப்படின்னு எடுத்த ஒரே ஒரு நீதிமன்றம் ஹானரபிள் சென்னை உயர் நீதிமன்றம் தான். இந்த நீதி பரிபாலனத்தில் வந்து நான் இந்தியாவில் உள்ள அத்தனை ஹைகோர்ட்ஸில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக 2009லேருந்து எல்லா ஹைகோர்ட்லேயும் வக்காலத்து இருக்கும் இந்தியாவில். மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்மாதிரியாக கிரிமினல் ரிவிஷன் இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆக்டாக மாறிடுச்சு. முன்னாடி குற்றவியல் நடைமுறை சட்டம் சிஆர்பிசியில் அந்த 401 அண்ட் 397 சிஆர்பிசி எடுத்தீங்கன்னா ஒரு ஷியோமோட்டோவாக எடுக்கப்பட்ட வழக்கு. இதை எடுத்துட்டுலாம் எப்படி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க தெரியுமா? நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு மிஸ்டர் என்ஆர் இளங்கோ தான் அவங்களுக்கு அப்பீராரு, மனு போடுறாரு. அங்கே ஜாம்பவான்கள்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறாங்க. முகுல் ரோஹ்தகி வராரு, கபில் சிபல் வராரு. அதெல்லாம் ஒரு 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 கன்சல்டேஷனே 20 lakhs 25 lakhs அந்த மாதிரி கோடிக்கணக்கான ஃபீஸை கொடுத்து ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன போடுறாங்க அப்படின்னா, என்னையோ எடுக்கிறதுக்கு பவர்ஸ் இருக்குது
தனி ஹானரபிள் ஜட்ஜுக்கு. பட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அந்த மெட்ராஸ் ஆனரபிள் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதிகிட்ட ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கன்கரன்ஸ் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. இல்லை நான் அவருக்கு அமிச்சிட்டு தான் நான் அதை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் 2-3 சீஃப் ஜஸ்டிஸ் மாறிட்டாங்க, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்தாங்க, தற்காலிக தலைமை எல்லாருமே இவருக்கு தான் இந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்குறாங்க. ஒரு இதில் எம்எல்ஏ எம்பி வழக்கை விசாரிக்க இருக்காரு, இன்னொரு இதில் அவர் வேறு போர்ட்ஃபோலியோ போடுறாங்க, சிவில் வழக்குகளுக்கு போடுறாங்க. இருந்தாலும் வந்து மேட்ரை சீஸ் பண்ணதுனால அவர் தான் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு மெட்ராஸ் ஹானரபிள் அப்போது இருந்த தலைமை நீதிபதி தற்காலிக தலைமை நீதிபதி முடிவுக்கு வந்து தான் இந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. ஸோ அவரை பொறுத்தவரையும் என்ன வியூ அப்படின்னா, இப்போ சாதாரண காவல் நிலையத்தில் பதியப்படுகின்ற ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வழக்குகளுக்கும் லஞ்ச ஒழிப்பு துறையில் பதிவு பண்ணுற வழக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு வாரண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க, ஒருத்தனை பிடிச்சிட்டு போகிறாங்க, நேற்று ஐ திங்க் எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன். அவனை போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ரிமைண்ட் பண்ணுறாங்க சப்ஜெக்டில், அடுத்த நாள் காலையில் அவன் கண்பிடிக்காமையே இறந்து போயிடுறான். இப்போ நடந்த விஷயங்கள். ஸோ ஒரு பொதுமக்கள் மேலே பதியப்படுகின்ற வழக்குகளை கையாளுற விதமும் அரசியல்வாதிகள் மேலே கையாளுகின்ற விதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சட்டத்தில் இல்லை. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். அதனால தானே இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு ஹானரபிள் முன்னாள், அதாவது முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற மற்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதியரசர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் சிஎஸ் கர்ணன் மேலேயே எஃப்ஐஆர் போட்டு ரிமைண்ட் பண்ணாங்கல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதான் நீதி பரிபாலனம். இந்த கேஸ்ல அதனால சொல்றது கேளுங்க. அதனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்சர்வேஷன், ஆட்சி மாறுகின்ற பொழுது காட்சி மாறுகிறது. அதாவது ஒரு வழக்கில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் விசாரித்தோம், மேல் விசாரணை பண்ண ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. அப்போது இருந்த சின்ஸ் ரிட்டையர்டு ஹானரபிள் நீதியரசர் பி.என். பிரகாஷ் கேட்கிறார், ஏன்பா இவ்வளோ செலவு பண்ண விசாரணை நடத்தின பொன்னின்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ண இப்போ ஒன்றுமே இல்லைன்றியே, இப்போ என்ன அர்த்தம் அது அப்படின்லாம் கேள்விகள் கேட்கப்பட்ட காலங்கள் உண்டு. ஸோ ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கில் என்ன பண்ணுறார், பொன்முடி வழக்காக இருக்கட்டும், கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு, அடுத்தது வளர்மதி, ஓபிஎஸ்லாம் வரும். எல்லா வழக்குலையுமே என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது வழக்க போடுறீங்க, ஆளுங்கட்சி வந்த பின்னாடி வந்து நீங்கள் வழக்கை சரியாக நடத்துறதில்ல, ஒன்று வாபஸ் வாங்குறீங்க, இல்லை மேல் விசாரணை நடத்தி எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க, சாட்சியை வந்து பிற சாட்சியாக மாற்றிடுறீங்க. ஸோ சாதகமாக நீங்கள் செயல்படுறீங்க. இது வந்து சட்ட விரோதம், இது இல்லீகாலிட்டி. அதனால் நீங்கள் நடத்தின வழக்கில் என்ன பண்ணீங்க, எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் விடுதலை பண்ணுறீங்க. அப்போ இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த நீதிபதிகள் தான். அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுத்திருக்கணும், எடுக்கலை. யார் விடுதலை பண்ணாங்களோ அவர் மேலேயும் ஆக்ஷன் ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்லை இந்த விசாரணைக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு இப்போ விடுதலை பண்ணுறாரு, ஷியோமோட்டோவோ தன்னிச்சையாக அதை எடுக்கிறாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எடுக்கிறாங்க. அதை அவர் விசாரிக்கக்கூடாதுன்னு பல மனுக்களை போடுறாங்க, நீதிபதி விசாரிக்கக்கூடாதுன்னு. இல்லை ஷியோமோட்டோ எடுத்ததே தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, விடுதலை ரத்து பண்ணுறாரு. மறுபடியும் அந்த கோர்ட்டே வந்து விசாரிக்கட்டும், நான் சொன்ன அப்சர்வேஷன் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், தகுதி அடிப்படையில் விசாரிங்க அப்படின்னு போடுறாரு. அப்போ அந்த ஜட்ஜி ஒழுங்காக தான் விசாரிப்பார். ஆனால் விடுதலை பண்ண அந்த நீதிபதி மேலே என்ன ஆக்ஷன் எடுத்து, அது நான் கேட்கல, எல்லாரும் நம்மளை கேட்குறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்து சொத்தை சேர்த்துடுறாங்க. அவர் பேர்லேயோ, ஒய்ஃப் பேர்லேயோ, பையன் பேர்லேயோ, பொண்ணு பேர்லேயோ சேர்த்துடுறாங்க. கரெக்டாக என்ன பண்ணுறான், ஆட்சி மாறும்போது எதிர்கட்சி அமைச்சர், எதிர்கட்சி எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்பி மேலே வழக்க போடுறான். அது பெரிய பூதாகரமாக வரும். அரெஸ்ட் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, சீஸ் பண்ணுவாங்க. அடுத்த எம்பி எலெக்ஷனில் அந்த கட்சி மெஜாரிட்டி வந்துடுது, கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிப்பு. அதுதான் ஒரு ஏதோ விளையாட்டாக நேரு மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா, இப்போ கூட ஏதோ ஒரு மீட்டிங்கில், எப்பா இப்போ சல்யூட் பண்ணிட்டு போகிறப்பா, நாளைக்கு நீ விலக போட்டு இழுத்துட்டு போவப்பா, உங்களுக்கு நம்ப முடியாதுப்பா அப்படின்னு ஏதோ ஒரு மீட்டிங்கில் திருச்சியில் சொன்னதாலாம் நியூஸில் வந்தது. ஸோ அந்த ரூலிங் அவங்க வந்தவுடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒன்று வழக்கே எதிராக வாங்கிடுறாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சட்டப்படி செயல்படுகிறதா, லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1989 பிரகாரம் செயல்படுகிறதா, அதுவும் போலீஸ் தானே, ஏன் அதில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்படுகிறது, இணக்கம் ஏற்படுகிறது, ஏன் வந்து நீ ப்ராசிக்யூட் பண்ண மாட்டேங்கிற
அதனால் எல்லா ஆவணங்களையும் நான் பார்க்குறேன். அதாவது அந்த பொன்முடி கேஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் அத்தனை சாட்சி விசாரிக்கிறாங்க. 2-3 நாளில் வந்து அவ்வளோ பக்கம் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க அந்த ஜட்ஜ், ரிட்டையர்டு ஜட்ஜ். அந்த மாதிரி இந்த வழக்கில் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஆவணங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் இல்லீகாலிட்டி இருக்குது, இன்ஃபர்மிட்டி இருக்குது, பர்வர்சிட்டி இருக்குது. நீங்கள் ஒழுங்காக வந்து வழக்கை நடத்தலை, யார் லஞ்ச ஒழிப்புத்துறை, நீங்கள் ஒழுங்காக நடத்தி நீங்கள் சாட்சியெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தண்டனை கிடைச்சிருக்கும். அதனால் இதில் ஏதோ ஒரு க்ளவுட் இருக்குது, அதனால் நான் வந்து விடுதலை அதனால ஷியோ மோட்டோவா. அதாவது இப்போ ஒன்று வச்சுங்க, இப்போ டிஎம்கே ரூலிங், ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் மேலே வழக்கு போடுறாங்க, அவர் விடுதலை ஆயிடுறாரு. உடனே டிஎம்கே என்ன பண்ணுவாங்க, அப்பீலுக்கு வருவாங்க. சரி, அப்பீல்லையும் விடுதலை ஆயிடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்லேயும் எஸ்எல்பி போவாங்க. ஆட்சி மாறுது, 26 ஏடிஎம்கே வர மாதிரி இல்லைங்க, ஏன்னா கூட்டணி சரியில்லை, ஒரு கால் வருதுன்னு வச்சுங்க. உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பீலுக்கே போக மாட்டான், அதோட முடிச்சிருவான். பொதுமக்கள் யாரும் அதை கேட்கறதும் கிடையாது, பயம். இல்லை, இப்போ இருக்கிற விசாரணை, முந்தைய விசாரணையில் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது, ஆவணங்களை ஃபுல்லாக படித்து பார்க்குறோன்னு சொல்லி அந்த பார்க்கும்போது இல்லை, அப்போ இப்போ நடக்க போகிற விசாரணை உன்னிப்பாக வரும்ல. எந்த ஜட்ஜு அந்த கேஸை எடுத்து நடத்த போகிறாரோ அவருக்கு ஒரு பயம் வரும்ல, அவர் வந்து அந்த வழக்கை ஒழுங்காக நடத்துவார்ல. இல்லை, பர்டிகுலர்லி அந்த வழக்கில் மறுபடியும் வந்து நீங்கள் பிரசாட்சியாக மாற்றி நீங்கள் மேல் விசாரணை இல்லைன்னு சொன்னீங்கனால மறுபடியும் ஷியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பயம் வந்துடும்ல. அதனால 99% இருந்து 3 பேர் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏ சார், அப்போ அந்த விஷயத்தில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்த என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் உன்னிப்பாக இந்த வழக்கில் கவனிக்கப்படும் நினைக்கிறேன்? இல்லை, அதை நான் இப்போ சொன்னேன்னு வச்சுங்களேன், வழக்குக்கு வந்து பாதகமாயிடும். ஐ நோ வெரி வெல், பட் அதை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அந்த வழக்குக்கு வந்து பாதகமாகிடும். ஏன்னா நான் பக்கா ட்ரையல் அண்ட் ஆக்டிவ் ப்ராக்டிசிங் கிரிமினல் சைடு லாயர். நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அது தப்பாக போயிடும். பட் தப்பிக்கிறதுக்கான தப்பிக்க உண்டான பாயிண்ட்ஸ் இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்ற. நீங்கள் என்ன சொல்ல முடியும், அந்த மேக்ஸிமம் 2 பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் நான் கட்டிட்டோம், அதை கணக்கில் எடுத்துக்கல. விவசாய வருமானம் வந்து கணக்கில் எடுத்துக்கல. நான் பில்டிங் எல்லாம் வாடகைக்கு விட்டேன், கணக்கில் எடுத்துக்கல. குத்தகைக்கு விட்டேன், கணக்கில் எடுத்துக்கல. நான் இந்த டேக்ஸ் கட்டினேன், கணக்கில் எடுத்துக்கல. நான் டொனேட் பண்ணேன், கணக்கில் எடுத்துக்கல. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஸ்லாப் போட்டிருக்கான் பாருங்க, அந்த கணக்கீடு சரியா பண்ணலன்னா நீங்கள் கொஸ்டின் ஆஃப் லாவ் எடுக்க முடியும். அப்போ அந்த கணக்கீடு வந்து சரி அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ப்ரூவ் பண்ணணும். இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த தங்கம் தென்னரசு KKSSR வழக்கை மறுபடியும் கையாளும் பொழுது யார் அப்பீரா போகிறாங்கன்றீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா அடிஷனல் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தான் அப்பீர் ஆவாங்க இல்லையா? அவங்க டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷனோட கண்ட்ரோலில் தான் வராங்க. இப்போ ஸ்டேட் பிபியா இருந்த என்னுடைய சகோதரர் பேர் சொல்ல விரும்பலை, அவர் தான் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடிலாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க. 2011 நான் ஒரு பொதுநலருக்கு போட்டேன். அப்போது இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் MO இக்பால் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்போ எக்ஸ்பயர் ஆயிட்டார். அவரும் கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் TS சிவஞானம் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் பெஞ்சில் நான் தான் வழக்கு போட்டேன். அதாவது லா முடித்தவங்கள தான் நீங்கள் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷனை அப்பாயின்ட் பண்ணணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் பொதுநலருக்கு போட்டேன். என்னோட வழக்கில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, லா டிகிரி ஹோல்டர் தான் அப்பாயின்ட் பண்ணணுன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட் பிபியா இருந்தவரை போய் இப்போ டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் தமிழக அரசு வழக்கறிஞர்களுடைய இயக்குநராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர், முதல்வருக்கு நெருக்கமானவர். அவர் தலைமையில் இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் வழக்கு நடத்துவாங்க. அப்போ என்ன நீங்கள் நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க? அதனால என்ன பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் பொதுநலருக்கு தாக்கல் பண்ணி, அதுக்கு முன் உதாரணம் சுப்பிரமணிய சுவாமி கேஸ் இருக்குது, மன்மோகன் சிங் கேஸ் இருக்குது, அதை வச்சு சிறப்பு அரசு வழக்கறிஞரை ஹைகோர்ட்டே அப்பாயின்ட் பண்ணணும்னு ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை இந்த மாதிரி இல்லாதவங்களை அப்பாயின்ட் பண்ணி வழக்கு நடத்தினாதான் தண்டனை வாங்கி தர முடியும். அதுலேயும் இருக்குது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இல்லை, இப்போ நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கண்டிப்பாக இந்த இதில் வந்து தண்டனை பெறுவது மேக்சிமம் உறுதி தான். உறுதி. ஆனால் நீங்கள் யார் தலைமையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வழக்கு நடத்துகிற அரசு தரப்பில், அப்போ அரசுக்கு சாதகமாக தானே அவர் இருப்பார் அவர். இல்லை, ஆனால் நீங்களே தான் சொன்னீங்க இது ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. நீங்கள் சாட்சியை கூட நிறுத்தணும்ல, ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? நீ கொண்டு போய் சாட்சியம் தெரியாது 1-2 போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திரும்பவும் அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் என்ன பண்ணணும்னா இதே ஆனரபிள் ஹைகோர்ட் சிறப்பு அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் நியமித்து வழக்கு நடத்தினாலே ஒழிய சட்டப்படி வந்து இதில் நீங்கள் நியாய நிர்மத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான என்னை போன்ற உச்சநீதிமன்ற வழக்கினோட வாதமாக இருக்குது. நான் கரெக்டாக சொல்லுவேன். நான்
இல்லை, ஏன்னா இந்த வழக்கின் மூலமாக கண்டிப்பாக அரசியல்வாதிகள் தவறு செய்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஹானரபிள் உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹானரபிள் அப்ப அதன்படி லார்ட்ஷிப், அதாவது கடவுளின் குழந்தை என்று இந்தியாவின் தலைமை நீதிபதி ஹானரபிள் டி.ஒய். சந்திரசூட், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவில் புகழப்பட்ட பாராட்டு பெற்ற ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசர் இஸ் லார்ட்ஷிப் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு. NIVJ தான். ஆனா அங்கேயும் ஹைகோர்ட் வந்து ஒரு சிறப்பு அரசு வழக்கறிஞரை நியமித்து இந்த வழக்கை நடத்தினாதான் நியாயத்தை வந்து நீங்க மீட் அவுட் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சொல்றது தான் அவங்க கேட்பாங்க. நான் தான் இயக்குனர், நீ எனக்கு கீழே தான் ஒர்க் பண்றீங்க, நீங்க தான் அந்த கேஸை பார்க்க போறீங்க, அப்ப நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்ல. இப்போ இதன் மூலமாக அமைச்சர்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது இடையூறுகள், இடைஞ்சல்கள், தலைவலிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல்வாதிகள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட்சி மாறா தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப தமிழ்நாட்டில் இருந்துட்டு. அதை மாற்றணுங்கிறதுக்காக தானே இந்த கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வழக்கு நடத்துற அரசு வழக்கறிஞர் அரசு சாராதவரா இருக்கணும்ல. ஸோ இந்த பாயிண்ட் கவனத்தில் கொள்ளப்படும். அவசரமா ஸ்டேட் பிபி வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் நியமிச்சீங்க. இப்ப அவரு தமிழக உயர்நீதிமன்ற பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தார். எதற்காக நீங்க அவசரமா ஒரு ஜியோ போட்டு அவர் வந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷன் நியமிச்சீங்க? சந்தேகம் வருது இல்லைங்க. அதனால இந்த வழக்கு வந்து சரியான பாதையில போகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சட்ட பஞ்சாயத்து அப்படின்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு பொது வழக்கு தான் போடணும். ஏன் நீங்க போட இல்லாத நானே போட்டிருக்க முடியாது. நீங்க ஸ்டேட் பிபியா இருந்து டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூஷனா மாறிட்டாரு. அவர் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய சிஜேஎம் கோர்ட்ல உள்ள அந்த அரசு வழக்கறிஞர் தான் வந்து வழக்கு நடத்த போறாரு. இப்போ இது தண்டனையும் விடுதலையும் 50-50ன்ற மாதிரி தான் இருக்குன்னு எடுத்துக்கிறதா இப்போ? அப்படிதான். அப்போ இந்த வழக்குல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஹானரபிள் ஹைகோர்ட்டே வந்து சிறப்பு அரசு வழக்கை நியமிச்சிருக்கணும். அப்ப நீங்க சொல்றது கரெக்டா நீதியின் பால் ஆன் மெரிட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நீதி நிலைநாட்ட முடியும். நீங்க ஒரு கவர்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்க தான் எல்லாமே. அப்படிங்கும்போது உங்களுக்கு பாதகமான எப்படி நான் வழக்கு நடத்துவேன்? ஓகே சார், அப்போ இந்த வழக்கில் முக்கியமாக இந்த விஷயம் கவனிக்கப்படணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது கன்சிடர் பண்ணப்படுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்து இப்போ லாஸ்ட்டாக நீதிபதி அல்லி அவர்கள் முன்னாடி ஆஜராகும் போது இந்த மாதிரி நான் எந்த தவறும் செய்யலை, எனக்கு எதிராக எல்லாமே பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இதில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு? சரிங்க, இது நீங்க முன்னாடியே சொல்லிட்டு போக வேண்டியது. எதுக்காக வந்து நீங்க இந்த குற்றச்சாட்டு பதிவு தள்ளி போடுறதுக்கு எத்தனை வேலைகள்லாம் நீங்க பண்ணீங்க, எத்தனை மனுக்களை தாக்கல் பண்ணீங்க? ஏதாவது ஒரு மண்ணில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சதா? இது அன்னைக்கே பண்ணிட்டு போயிருக்கலாமே. இந்த குற்றச்சாட்டு பதிவு, அதாவது டேக்கிங் காக்னிசன்ஸ், அதுக்கு எத்தனை நீங்க தடங்களை இடைஞ்சலை கொடுத்தீங்க இல்லையா? இப்போ வந்து அவருக்கு ஒரே வழி என்னன்னா, ஈடியில் வந்து சாட்சியை வந்து கொண்டு நிறுத்துவாங்க. இப்போ 1 to 3 வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி சம்மன் அமைச்சிருக்காங்க. அந்த 3 சாட்சிகளை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா அந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் விடுதலை பண்ணுறதுக்கு கேட்கலாம். இல்லைன்னா மணீஷ் சிசோடியா மாதிரி பல மாதங்கள் கழித்து 2-3 கிரவுண்ட் சொல்லியிருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மாதிரி தான் இங்கே விடுதலையாக முடியும். ஸோ அப்போ கூட ஜாமீனுக்கு இன்னமும் முகாந்திரம் தெரியலை. முகாந்திரம் இருக்குது. இப்போ சாட்சியை கொண்டு நிறுத்துறாங்கல்ல, அந்த சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை பண்ணுறீங்க பாருங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு சாதகமான பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்கள் மாறுபட்ட சூழ்நிலை, சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வழக்கை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். வழக்கை எதிர்கொண்டு நீங்கள் விடுதலைக்காக போராட வேண்டியது. ஓகேங்க சார், இந்த பக்கம் இப்போது செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு இந்த பக்கம் நீண்டிக்கிட்டே இருக்கிறதாக இருக்கட்டும், இப்போது அமைச்சர்கள் மீது 2 அமைச்சர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற விஷயம், இன்னொரு பக்கம் பொன்முடி அவர்களுடைய கேஸ் இருக்கிறது, இது போக இன்னமும் சில அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த நடந்துகிட்டு இருக்கிற வழக்குகள், அதனுடைய செயல்பாடுகளை முன் வச்சு அடுத்து இன்னும் கேஸ் இருக்கிற மினிஸ்டர்ஸ் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுன்றதுல ஒரு பாயிண்ட், ஒரு ஓவர் வியூவாக நான் தெரிஞ்சுக்கேன். ஓவர் வியூவாக வந்து இந்த ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் நார்மலாக ஒரு பொலிட்டீஷியன்ஸுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு என்னையா நம்ம ஆட்சி, நம்ம அரசு வக்கீல், நம்ம அப்பாயின்ட் பண்ணுறது தானே வக்கீல், அவன் ஏபிபியாக இருந்து எக்ஸாம் இருந்தாலும் நம்ம கீழே தானே வரான், பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியம் உள்ளவங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் முன்பு எல்லாரும் சமம் அப்படிங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்கு. இதில் ஒரு கால் இவர்கள் தண்டனை கிடைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வருவாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அங்கேயும் உறுதி செய்யப்பட்டு அவங்க வந்து பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு 6 வருஷத்துக்கு போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா
வருங்காலத்தில் அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணாமல் இருப்பாங்க. அப்பதான் வந்து இந்த ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்ததுக்கான அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருக்கு பாருங்க, அதோடைய நோக்கம் வந்து நிறைவேறும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகுது? ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவர் ஜாமீன் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். வழக்கை தான் நடத்தணும், வழக்கு நடத்தி விடுதலை ஆகணும். அது அவருடைய வக்கீல் கையில் இருக்கு. அமலாக்கத்துறை சார்பாக அப்பீர் ஆகக்கூடிய வக்கீல் ஸ்ட்ராங்காக தான் ஆர்கியூ பண்ணுவார், விடமாட்டார் அவர். ஸோ தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆனால் என்னுடைய வியூ என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கிறது ஏகப்பட்ட பெடிஷன் போட்டு தடங்களை கொடுத்தீங்க, அது தேவையில்லையே. அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து என்ன, உங்களுக்கு ஜாமீன் இல்லைங்கிறதுனால தான் இதே ஹானரபிள் ஜஸ்டிஸ் நீதியரசரின் ஆனந்த் வெங்கடேஸ்வரில் ஒரு ரெமடியை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறார், வினோத் கண்ணா ஜட்ஜ்மெண்ட். டெய்லி கேஸ் நடத்துங்க, 3 மாதத்தில் கேஸை முடிச்சுட்டு போங்க. உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லையா, குற்றம் இல்லையா, ப்ரூவ் பண்ணி விடுதலை ஆகிட்டு போங்க. எதுக்கு ஜாமீன், டோட்டலாக விடுதலை ஆகிட்டு போகிறீங்கன்னு தான் ரெமடி கொடுத்தாரு. அதையே நீங்கள் மதிக்காத தானே ஏகப்பட்ட பெடிஷனை கொண்டு போய் போட்டீங்க. இப்போ என்னாச்சு? இதில் என்ன பொதுமக்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, எந்தெந்த ஜாம்பவான் அட்வொகேட்ஸை வச்சாலும் சரி, என்ன நீதி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த நீதி வந்து சத்தியமேவ ஜெயத்தை, அது வெல்லும் அப்படிங்கிறது தான் வந்து செந்தில் பாலாஜி படக்கூடிய மெசேஜ். எவ்வளவு பணம் செலவு பண்ணார், யாராலையும் பண்ண முடியாது. எந்த ரெமடியும் கிடைக்கலையே அவருக்கு, இல்லையா? ஸோ தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் ஒருவர் வந்து வழக்கில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து இந்தியாவிற்கே உணர்த்திய வழக்கு தான் செந்தில் பாலாஜி வழக்கு. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. பல்வேறு வழக்குகள், அது சார்ந்த அரசியல் நிகழ்வுகள்னு பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மாலை வணக்கம்.